உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸ்டாண்டு வந்து இப்போ எல்லா வண்டியிலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு வந்து வெளியிலே தெரியும். நம்ம வந்து சில பேர் உட்காந்துட்டு ஸ்டாண்டு எடுப்பாங்க போடுவாங்க. அது மாதிரி பண்ணலாம். நல்லா சர்வீஸ்லாம் உள்ள இருக்கவங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாண்டை வந்து எடுக்காமலே வண்டியில் போயிட்டுருக்காங்க. அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டை வந்து எடுத்துகிட்டு நம்ம உட்கார்றது நல்லது. இப்போ அந்த ஸ்டாண்டை வந்து எப்படி போடணும் அப்படின்னா, இந்த பிரேக்கை பிடிச்சிக்கோங்க, சீட்டில் கை வச்சுக்கோங்க. இப்போ எல்லா வண்டியிலும் ஸ்டாண்டு வந்து நல்லா வெளியிலே தெரியும், அழகாக இப்படி எடுத்துடலாம். இந்த ஸ்கூட்டி பைக் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு வந்து உள்ளே இருக்கும். இந்த ஸ்டாண்டை வந்து நல்லா எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக அந்த பக்கம் வண்டி மூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாண்டை வந்து எடுத்துகிட்டு இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஹெட்டை வந்து நல்லா லெஃப்ட்டு நல்லா மடக்கி இப்படி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சேஃபாக இருக்கும். இப்போ அதே எடுக்கிறதும் அப்படி தான். ஹெட்டை ஃபஸ்ட்டு நேர் பண்ணிவிட்டு இந்த பிரேக்கை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லெஃப்ட் கால் வந்து யூஸ் பண்ணுங்கள். லெஃப்ட் காலால் இந்த ஆங்கிளில் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா இப்படி எடுத்து உள்ளே லாக் பண்ணி அவ்வளோதான். இதுதான் ஸ்டாண்டு எடுக்கிறது, திரும்ப வைக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கும்பகோணத்தில் எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். தேங்க்யூ.